இங்கே பேர் ஜோசினா நான் கத்தால தான் கேட்டேன். அதுக்குன்னு எங்கள் அம்மா கத்தால எப்படியெல்லாம் அடியோடு வெட்டி போட்டாங்கன்னு. இது மட்டுமா பண்ணாங்க? இது காமிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரலாம் சொல்லி வந்தா. இங்கே பேர் நீ இருந்தால் கரெக்டாக மிளகா பிச்சிருப்ப. இங்கே பேர் எவ்வளோ எத்தனை 2-3 மிளகா இங்கே பழுத்துருக்கா. எவ்வளோ இது எங்கள் அம்மா கவனிக்கிறதே இல்லை. இங்கே பேர் ரோஸ் செடி எங்கள் அம்மா அங்கேருந்து இங்கே பிடிங்கிட்டு வந்து நட்டு வச்சாங்க. எவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கு பாரு. பரவாயில்ல, இந்த மலைக்கு வச்சுன்னு டக்குன்னு தலைஞ்சிக்கிச்சு. அங்கேருந்து தலையாமல் இருந்துச்சு, இங்கெல்லாம் தலைஞ்சிச்சு. இப்போ தாட்சி செடி நீ இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ பாரு எங்கள் அம்மா கண்டுக்கிறதே இல்லை, காஞ்சி போச்சு. இதை வச்சு பரவாயில்ல. போன டைம் நான் வந்தப்போ 3 நாளைக்கு முன்னாடி தாட்சி செடை மேலே வந்துட்டு நிறைய இருந்துச்சு, பழுத்து போச்சு. இப்போ போய் பார்த்தா எல்லாம் தின்றுச்சான். இங்கே பாரு மிளகா செடி. எங்கள் அம்மா வர எனக்கு பாரு எவ்வளோ மிளகா தொங்குது, பழுத்து எத்தனை இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா பிக்கிறதே இல்லை. நீ இருக்க வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ இது யார் பிச்சிருவாங்க? பார்த்தியா எங்கள் அம்மாவுக்கு கொழுப்பா பார்த்தியா? அப்போ இதெல்லாம் பார்த்தா கணக்கு தெரியல. ஜோசிங்க பாரு எவ்வளோ எப்படி பழுத்துருக்கு பாரு, எப்படி பழுத்துருக்கு. இதெல்லாம் எங்கள் அம்மா பிக்கவே இல்லை. கேட்டால் இதை என்னைக்கோ பிச்சதில் எங்கள் அம்மா எடுத்து காமிக்குது. இப்போ நாட்டு பீக்கிங்கா? ஏய் இங்கே போய் ஜோசினா நீ வச்சு இந்த நாட்டு பீக்கிங்க அப்புறம் கொத்து கொத்தா எவ்வளோ நீ வந்துருக்குன்னு. நீ வேறே இவ்வளோ நிறைய கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது. பாரு வேறு இங்கே எங்கேயோ இங்கே இருக்குது வேறு. அப்படியே எடுத்தா இங்கே பாரு வேர்லேருந்து எத்தனை வந்துருக்குதுன்னு. இதுலேயே இருக்க மாட்டேங்குது. ஒரு 30 காய் பக்கம் இருக்குது. நான் அந்த சைடு வர போயிடுச்சு. இப்போ ரோஸ் செடியெல்லாம் இப்போ தான் தலையுது. இங்கே ஒரு மொக்கு வேறு வேறு. இங்கே பாரு, இங்கே ரெட் ரோஸ் செடி, அது பிங்க்கு, இது ரெட் ரோஸு. இதெல்லாம் 2 மொக்கு. இந்த செடி இப்போ தான் தலையுது. எங்கள் அம்மா அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை ஜோசினா. கத்திரிக்காயெலாம் பாரு இப்போ சின்ன, அதுவும் புளுத்து போச்சு கத்திரிக்காய். பாரு இங்கே ஒரு கத்திரிக்காய் புளுத்து போயிருக்கு. இதுவும் எல்லாமே கவனிக்கிறதே இல்லை, மருந்தே போடுறதில்ல. பாரு இங்கே இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இருக்குது, இங்கே இவ்வளோ பெருசு கத்திரிக்காய் இருக்குது. ஆமாம், காலையில் எங்கள் அம்மா சிவப்பு கொய்யக்காய் ஒன்று பிச்சு கொண்டு வந்தாங்க வீட்டுக்குள்ளே இருக்குது. நான் அப்புறமா ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிடுறேன். பாரு மரம் எவ்வளோ பெருசு பாரு. இங்கே ஒரு காய் பாரு, இங்கே எவ்வளோ காய் இருக்குது உள்ளே. அங்கே பாரு, இங்கே போய் ஜோசினா இங்கே எவ்வளோ பெரிய காய் இருக்குன்னு. 2 ஒன்றா சுற்றிட்டு இருக்குது. ஏய் தேங்காய் மரத்தை காமிக்க மறந்துட்டேன். இங்கே வந்து பாரு தேங்காய் மரம் எவ்வளோ காய் இருக்குது தெரியுமா. லெமனும் பாரு எவ்வளோ காய் இருக்குது. எங்கள் அம்மா பிக்கிறதே இல்லை. பாரு இங்கே எவ்வளோ பெரிய லெமன் இருக்குது. இங்கே பாரு 3 லெமன் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா எதுவுமே பிக்கிறதில்ல. தேங்காய் இளநீ பார்த்தியா என் கைக்கு எட்டுது. இங்கே எவ்வளோ பசுக்குது. இங்கே பார்த்தியா இங்கே எவ்வளோ பரிசு இருக்கலாம். எவ்வளோ பரிசு பாரு. அங்கேயும் பாரு, அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. எத்தனை சின்ன மரம் தான், ஆனால் அதுலேயும் எத்தனை பார்த்தியா. கார்டனில் இங்கே ஒரு மாங்காய் மரம் பேர் எத்தனை பெருசு வந்துருச்சுன்னு. எவ்வளோ பெரிய இங்கேருந்து போகுது பப்பாளி மரம். உச்சியில் ஒரு காய், ஒரே ஒரு காய். இதுவாக பரவாயில்ல. இன்னொரு மரத்தில் பேர் காமிக்கிறேன். எங்கே ஜோசினா போன டைம் வந்தப்போ இது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா கீழே விழுந்து கிடக்குது. எங்கள் அம்மா சரியாக கவனிப்பே இல்லை. வேறு எங்கள் அம்மா சரியில்லை. இங்கே பாரு இன்னும் ஒருத்தர் எப்படி பார்க்குது பார்த்தியா. பாட்டியோட ஆடு உட்காந்து மேகி நான் இப்படி திங்க வச்சுட்டுக்கிறாங்க. இங்கே ஒன்று என்ன பண்ணியிருக்குது பாரு, கிழங்கு செடியெல்லாம் தின்னுட்டுருக்குது. ஹே பாரு அங்கே ஒன்று படுத்துட்டு இருக்குது, இங்கே ஒன்றும் அதே பண்ணிட்டு இருக்குது. என்ன பண்ணுறாங்க. இங்கே பாரு இங்கே ஒரு பப்பாளி மரத்தை காமிக்கிறேன் பாரு. இங்கே கோழி சத்தம் வர கேட்குதே. ஷோ பாரு, நான் தான் சொன்னேன்ல. பாரு மிளகா செடி இங்கே பாத்தி போட்டுக்கிறாங்க. மிளகாயே பிக்கிறதில்ல. இங்கே பாரு இதா இங்கே உள்ள மிளகா இருக்குது. இங்கே போய் எத்தனை மிளகா பாரு பழுத்து போய் கிடக்குதுன்னு. இங்கெல்லாம் பாரு எவ்வளோ மிளகா இருக்குது. அதெல்லாம் எங்கள் அம்மா பிக்கிறதே இல்லை. வெறும் மிளகா செடி தான் இங்கே இருக்குது, ஆனால் பிக்கிறதில்ல. கேட்டால் அத்தனை பிச்சு வச்சுக்கிறேங்கிறாங்க. யார் கோழியோ ஷோ கோழியெல்லாம் பக்கத்து கோழியெல்லாம் உள்ள வரைக்கும் எங்கள் அம்மா விட்டு வச்சுட்டுக்குது. நான் என்னன்னு சொல்லட்டும்.
பாரு எப்படி க்ளீனாக இருக்குது. கச 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 கசன்னு வச்சுக்கிறாங்க. இங்கே பாரு நான் சொன்னேன்ல பப்பாளி மரம், இங்கே பாரு அது எவ்வளோ பெருசு இருந்துச்சு. இது பற்றியா எவ்வளோ சின்னதாக இருக்குது. இங்கே பாரு எவ்வளோ பெரிய பப்பாளி, மேலே பாரு எவ்வளோ பெரிய பப்பாளி. ஆனால் அவ்வளோ பெரிய மரத்தில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பெரிய மரத்தில். இது வேறு எங்கள் அம்மா காசு வேறு போட்டு வாங்குறாங்க. ஆப்பிள் செடி தானே பாரு, நோ வந்துருச்சு ஆப்பிள் செடிக்கு. இங்கே பாரு ஆப்பிள் செடிக்கு நோய் வந்துச்சு, அது எங்கள் அம்மா கண்டுக்கல. இங்கே பாரு எவ்வளோ நோய் வந்து போய் கிடக்குது, அதெல்லாம் எங்கள் அம்மா கண்டுக்காம இருக்குது. இப்போ கீழே வரன்னு இருக்குது, தண்ணி ஊற்றுலதுக்கு என்ன சொல்கிறது. ஆனால் ஃபோன் மட்டும் கரெக்டாக எங்கள் அம்மா பேசும். இப்படி தான் பார்த்தியா அமுக்கமாக திரும்புகிறாங்க பார்த்தியா, ஃபோன் தான் கரெக்டாக பேசுகிறாங்க. ஆக மொத்தம் எந்த வேலையும் செய்கிறதில்ல. இங்கே இருக்க செடிக்கும் அதே தான். இப்போ எவ்வளோ நீட்டமாக இருக்குது, ஒரு காய் இல்லை. எங்கள் அம்மா அவ்வளோ சரியில்லை. பொய் எது கேட்டாலும் இப்படி தான். என்னத்த சொல்கிறது, ஒரு பொழப்பு ஒழுங்காக செய்கிறதில்ல. இன்னும் காலையில் சோறு செய்யலை. வச்சிருக்கேன் வேறு. எனக்கு காலையில் கத்தாழை பிச்சாங்களாம், இது பெரிய வேலை. இது வேவிச்சாங்களாம், இது அதோட பெரிய வேலையாம். அப்புறம் ஹார்லிக்ஸ் தண்ணி வச்சுக்கிறாங்க, இன்னும் ஹார்லிக்ஸ் போடல. காலையிலேருந்து கேட்டேன் பாரு, ஹார்லிக்ஸ் அப்போ இவ்வளோ காலி ஒரு ஆள் வச்சு. இன்னொன்று எங்கே அது கொய்யாக்கா தான், சேப் கொய்யா காலையில் எங்கள் அம்மா கொண்டு வந்து கொடுத்த கொய்யாக்கா. இதுதான் இது பரவாயில்ல, எங்கள் அம்மா நல்லா தான் பண்ணிக்கிறாங்க ஓரளவுக்கு. சரி பார்த்து பத்திரமா இரு. நானும் போயிட்டு எங்கள் செமஸ்டர் எக்ஸாம் வர வருது, நானும் போகிறேன். எங்கள் அம்மாவும் பருப்பு குண்டாக தூக்கிட்டு போகுது. எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் போய் படிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை எக்ஸாமுக்கு நான் போகிறேன். பாய்.